ஹலோ எடி ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அமரன் ஏன் மூஞ்சி எப்படி வச்சுருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க, தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம அமரனை வந்துட்டு சிறப்பாக செஞ்சுருக்கோம். இன்றைக்கி அமரனை வந்து நான் யூரின் ப்ராங்க் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ப்ராங்கை முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். அதனால தான் அமரன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். என்னடா ப்ராங்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு நினைக்காதீங்க. ப்ராங்க் வீடியோ ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அமரனை சமாதானப்படுத்தி தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதில் பார்த்துருப்பீங்க, ப்ராங்கில் வந்துட்டு வேறு கேள்வி கட்டியிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த கையில் மாற்றிருப்பான். ஸோ வந்துட்டு இது அதுக்கப்புறம் எடுக்கிறதான். இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருக்குன்றத போய் பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு வாங்க அமர் ஏன் அப்படி மூஞ்சி வச்சிருக்கான்றது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடைத்து உனை தொடுவேனே ஜோடின ஜோடி. மரா, ஏய் ஏய், எந்திரி முத. 5 நிமிஷம் எந்திரி. நீங்க என்ன வேலையோட பார்த்து வச்சிருக்க? 5 நிமிஷம். ஏய் எந்திரி முத, கருமம். ஏய் 5 நிமிஷம் இருக்கா? ஏய் மூணு வச்சிருக்கடா, எந்திரா. ஏய் சரி கருமம். ஏய் ஏய் எந்திரி. 5 நிமிஷத்துல எந்திரிக்கிறேன்ல, எந்திரிச்சு தரடா. வீட்டுல நாளை துணிக்கிறோம், பக்கம் வந்து கேட்டு போறாங்கடா. ஏடே உழப்பாதடா, எந்திரிடா. திருச்சி நீங்க துடைக்கிற கனிமூ என்னடா வேலை பாக்குற? ஏய் Five minutes later. சாரா, அவளுக்கு கேக்குற? நீ போட்டுட்டு அவளை கேட்டீனா? ஏய் நான் எங்க போண்டேன்? நீ போன இடத்துல நீ உட்காந்து படுத்திருந்த கடத்துல தானே இது கீழமா இன்னைக்கு நகரல தண்ணியா வருது. தண்ணியில நீ மோண்டது வீசவே இல்ல. உனக்கு வீசாது. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்டு போறாங்க, 4 வீடை தாண்டி வந்து வாட வருது என்ன மாண்டு? 4 வீடை தாண்டி வந்து வாட வருது என்ன மாண்டு? மூத்திர சோடு பக்கத்து வீட்டு வரைக்கும் போவோம். 4 வீடை தாண்டி வரையும் போயிடுச்சோம் மூத்திர வாட. போய் ட்ரெஸ் மாத்திட்டாருவா. ஏய் இதுக்கு என்ன? ஏய் நீ லூசா? நான் போலடி, இவ போயிருப்பாடி. அவதான் பாரு. கேஷுவலா சொல்ற. அப்ப எத்தனை தடவை போனேன்? இல்ல துர்கா, ஸ்மெல் வரல. இங்க மோந்து பாரு. ஏய் மோந்து பாரு. ஏய் எடுத்து வாயில வைங்க. ஏய் ஸ்மெல் வரலடி. சும்மா சிரிச்சுட்டு பேசுறேன்னு நினைக்காத, டென்ஷன் ஆயிருவேன் நானு. நாம ஆமா நீ அதை நக்கு நினைச்சு போங்கிட்டு கரு முடிச்சோட. அவன் மோட்டருக்கு போறாடி. அவன் இங்கதான் மோடுறான். உன் மேல எப்படி அவங்க உட்காந்து மோடுவாளா? சரி நான் போய் எனக்கு கையில மாத்திட்டு அப்புறமேட்டு பேசுவோமே. நீ முதல்ல இதுக்கு என்னன்னு சொல்லி. ஏய் லூசா, நீ இதுல எப்படி உட்காந்துட்டே இருப்பேன்? நீ மோட்டா தான் உட்காரு, நான் தான் உட்கார. நீ உட்காரலாம்ல. இப்பதான் மாடி கொண்டிருப்பேன். கொடமா போயிருக்கு. அது சாரா தாண்டி போவா. கொடமா போனா சாரா வீடு பூரா போவா. அப்படி என்ன பண்ணி வச்சிருக்க? இன்னும் சவ போயிருப்பாடி. அவளை காரணம் சொல்லாத. மோட்டுட்டு அவளை காரணம் சொல்லாத. ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவா. ஏய் போய் நீயே அலசு, நானும் அலச மாட்டேன்.
நான் போலடி இங்க நீ போலனா இப்ப யார் போனா? நான் போனேனா? கோரி எப்படி இருக்கணும்? நீ போல நான் போனேனா? நான் ஏய் சும்மா சிரிச்சிட்டு பேச நினைக்காத. என்ன அப்பயே அலசரி அப்ப நீயே? ஏன் போலடி நீ போன நீ தான் போன. அப்ப நான் சொல்றேன். இப்ப நான் பேசுறேன் உனக்கு புரிய மாட்டேங்குது. தூங்க கொடுத்துருக்கா ஃபேனே அமுத்தி கொடுத்துருக்க. ஃபேன் நீ இப்படி மோன நான் அங்க போனாலும் ஃபேன் அமுத்தி விட்டேன். நீ எங்க போயிட்டு வந்த? அந்த அக்கா கூப்பிட்டு கேட்டுச்சு. என்ன கேட்டாங்க? என்ன மூத்த நாளுக்கு நாடகம் எப்படி போயிருக்கேன்னு கேட்குது. எப்படி ஆசைட்டு சிரிக்கிறதுன்னு சொல்லுங்க. பசுமாலையா அவ எப்படி மோட்டிருப்பா? உன் மேல வந்து கரெக்டா அங்க வந்து எப்படி ஏய் சாரா இங்க வா. அவளுக்கு கூப்பிடுற. ஏதோ சரி உட்காரு. நீ என்ன பண்ற? ஏய் சாரா இன்னும் கை கொடுக்காத சாரா. நீ என்னம்மா மோண்ட? ஏன்னா சாரா தான் குடகுடமா மோண்டே மோண்டு தள்ளுவா மழுமுழுக்கி. அவ வந்து வீட்டுக்குள்ளேயே போட மாட்டான். நீ தான் வீட்டுக்குள்ள போட்டிருக்க. எத்தனை நாள் வேலை பார்த்த? ட்ரெஸ் மாத்திட்டு நீ எப்ப கழுவு? அறுபதுப்பா இருக்கு. எப்படி நீ மோட உனக்கு எனக்கு 60 இருக்கணும். மோளமா தரல 60 எனக்கு வந்து இருக்கு. ஆனா நான் மோடல. பாத்திரம் போய் உட்காந்த மாதிரி இருந்துச்சா? பாத்திரம் போய் உட்காந்த மாதிரி இருந்துச்சா? சொல்லு. எப்படி போட்டிருப்ப? சிரிச்சிட்டு பேச நினைச்சு பேசுறியா? லூசுத்தனமா? போய் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இது வேலையை நான் பார்க்க வேண்டியது அடுத்து. சாரா கேட்ட போட்டு கேட்டு சரி நான் வேற கைலி மாத்திட்டு வந்து அலசி போடுறியா? அலசி போனேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் அசால்ட்டா பேசுற. எத்தனை தடவை போன நீ? உட்காரும் போது எங்க மாத்திட்டு வந்துருக்காங்க. உட்காருண்டே உட்காரு. என்னடி பண்ணி தொலை. எனக்கு தான் அசிங்கமா இருக்கணும். உனக்கு என்ன சொல்ல வர? நீதான் மூண்டேன்னு எல்லாத்துட்டையும் அது 4 வீட தாண்டி போயிட்டு வந்துருச்சு. ஏய் கை இப்ப இதெல்லாம் தொட்ட போ எடுத்துட்டு. நான் தொட்டா ஏய் தொடாத. அப்படியே நான் மாத்திட்டு வரேன். நீதான் ஏய் பேசிருக்கேன் ஒன்றரை நாள். எங்க போய் 2 நிமிஷம். ஏய் நான் அடிச்சு புடி அடுத்து உட்காரு. வீடியோ எடுத்து போடுமா வீட்டுல எல்லாம் எல்லாத்துக்கும். நீ இப்படி மோட்டை வச்சு தப்ப என்ன செய்ய? நானு நீ தானே சார மோண்ட. அவதான் மோண்டிருக்கா. அவளை நீ இப்ப கையை வச்சு மிரட்டுறமே என்னன்னா அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்துற. அவ்வளவுதான். கொஞ்சமா பண்ண மாட்டியா? பாத்ரூம் உட்காரமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எங்க இருக்கோம்னு தெரியாம மோண்டுகிட்டே இருப்பியா? யூரின் போறதுன்னா மனுஷன் வந்து இவ்வளவுதான் போவியா? நீ இவ்வளவு போய் வச்சிருக்க. நான் சொல்றது கேளு. கத்தி மானத்துக்கு எடுக்க ட்ரெஸ் மாத்தி தரேன். நான் அலசி விட்டுறேன். மூலமும் தெரியலையா? எப்படி நீ பாத்ரூம்ல போய் உட்காந்த மாதிரி இருக்கு? நான் ஆமா இருந்துச்சு. அப்புறம் எப்படி போட? நீ சின்ன வயசுல மோளவே மாட்டியா? 5 வயசுல நடக்கிறது 25 வயசுல நடக்கும் ஒன்னா? அப்ப இது என்ன அர்த்தம்? ஏய் சாரா அசிங்கமாடா சாரா. நல்லா உப்பு கட்டிதா? நெச்சு போக்கறமோ இடுப்ப எனக்குனா சிரிச்சுக்கிட்டே நினைக்காத. இந்த வேலை மாக்காத. விட வீட்டுல 4 பேர் வந்திருந்தவங்க அசியம் இல்லையா உனக்கு? எக்ஸிபிஷன்ல போய் வைப்போமா? அசால்ட்டா பேசுற. அசால்ட்டா பேசுற. லாட்டா பேசாத. அசியம் இல்லையா உனக்கு? என்ன ஏங்கத்தாதுன்னா மோண்டது எல்லாத்தையும் சொல்ல. என்ன உனக்கு தான் சங்கட்டம் இல்லையில? ஏய் என்ன கை போ தொடச்சுக்கிறது. இப்போ வரையும் உனக்கு இப்ப யூரின் போனது பிரச்சனை கிடையாது. அப்புறம் எப்படி இங்க வந்துச்சு சொல்லு. அது காரணம் சொல்லு. எமர்ஜென்சி வரனால போட்டிருப்பேன். தலைவலிக்கு மாத்திரை போட்டு அதனால கூட போட்டிருப்பேன். என்னடா போட்டிருப்பேன்? யூரின் யாரா போடுவா? ரெண்டுமே பேசுற. மோன்றிருப்பேன். அதுல என்ன இருக்கா? உனக்கு அதனால எதுவுமே கிடையாது. என்ன நம்ம கையில மாத்திட்டு பேசும்போது ஒரு மாதிரி பேசுறேன். வர வர என்னென்ன பாக்குறாங்க. என்னடி பார்த்த இந்த வேலை யாரு பாப்பா? நான் போறேன். இப்ப கையில போய் மாத்திட்டு கரையில மோத்திரோட அதான் இப்ப வரையும் வந்தது. நான் கீக்கிருக்கா சாரா. உனக்கு வாட வராது. உனத்தான் உனக்கு வராது. எங்களுக்கு தான் தெரியும். நாத்தமா நான் இருக்கு. நான் தான் மூக்க கை வைக்காம இருக்கேன். இன்னும் சரி கை வச்சு ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு ஒதுக்கிட கூடாதுங்கிறது அப்படி அமைதி உட்காந்து இருக்கு. சிரிச்சு சிரிச்சு பேச நினைக்காது. கேவலமா இருக்குது எனக்கு.
ஏய் பதில் சொல்லிட்டு போ உட்காரு. மாத்திட்டு வரேன். எங்க வேற சோசன் ஆயிடுச்சு. இங்க பாரு உன் டிக்கி வச்ச நேரத்தை பாரு. டப்பா கணக்கு விழுந்துருக்கு. அப்படின்னா போ. ஏய் தள்ளி போ வீச போகுது. சொல்லக்கூடாதுப்பா. நீ போட்டுட்டு என்னைய வந்து சமாதானப்படுத்தினா தெரியாமதான் மூட்டேன். நீ போ போய் மறுப்பு கழுவு போ. இன்னும் எல்லாத்தையும் நீ சொல்லவா அந்த அக்கா சொல்லவா நீ தான் சாரா இல்லை நீ தான் மொண்டை அப்படின்னு சொல்லவா. நாலு வீடு தாண்டி நாத்தம் போதுன்னா அப்ப நீ என்ன கேவலமா மூன்று இருப்ப. இங்கிட்ட எங்க கையை எடுத்துட்டு வர. இங்க வா போ அப்படி வரமா போ. அங்கிட்டு போ. ஏன் அங்கிட்டு போ லூஸ் மாதிரி எதுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்க மெண்டலா நீ. மாத்திட்டு வரேன். ஓரமா போய் மாட்டு வெளியே ஆள் இருக்க மாட்டாங்களா போ அங்கிட்டு. ஏன் அசனசங்கிற நீங்க ஓரமா போய் மாத்துறா. சார் எந்திமா. ஏய் அங்கிட்டு நின்று மாத்து போ. சார் இங்க வா. அங்க போடா. ஏன் போனாத்த என்னால தாங்க முடியல மூஞ்சில பட்டுருந்தாங்க. அங்கிட்டு வரமா போடா. நீ மொண்டையா யார் மொண்டது யார் பார்த்தது சொல்லு சார். நீ பண்ணியா யார் நீ பண்ணியாப்பா தரமா நீ பண்ணியா நீ பண்ணலையா அவ பண்ணலன்றா அப்புறம் அவதான் பண்ணான்ற நீ நீ பண்ணிட்டு சரிம்மா அங்க பிள்ளப்பா. சரி 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 வா என்ன அங்கிட்டு போய் எதுக்கு இருக்க. இது யூரின் ஸ்மெல்லே வரலடி. இல்லடி இங்க டென்ஷன் ஏற்றக்கூடாது நீ. நான் உங்களை வை சார் அந்த ஆனா இவ்வளவு யாருமே பண்ண மாட்டேன் மனுஷன் இவ்வளவு. ஏ ரூஸ் போய் மலை இல்லடி வாட வரலடி. எடுத்துட்டு போங்க மிச்சமா வச்சுதான் வாட வரலையா எல்லாம் கெட்டனா தராது கையில பட்டுச்சு. என்ன இப்பதான் ஈவெண்ட் வந்திருக்கேன். ஓர் தானே என் கையில பட்டுச்சு. போங்க இங்க வா சக்கரத்துல மூஞ்சி பின்னாடி கொண்டு வந்து போ எடுத்து. ஏன்னா அப்படி போட்டுருக்க சுருட்டி போய் கலசு. நான் அலசுறேன். எனக்கு ஸ்மெல்லே அடிக்கல. நீதான் போயிருக்கு இப்பதான் போயிருக்கா. நீ மோண்டுட்டு எல்லாருமே மதிப்பேச நான் போனேன்னு சொல்லல என்ன நீ அடுத்து அவ போனான்னு சொல்லிட்டு அடுத்து என்கிட்டதான் வருவேன். நாங்களாம் தூங்கவே இல்லை. நாங்கெல்லாம் சும்மா ரெண்டு மணி நேரம் விளையாடிதான் இருந்தோம் ரெண்டு பேரும். அசிங்கமா தரலையா இருக்குடி. இல்லையா சுகர் வந்துருச்சோ. உட்காரு வந்து அலசி விடு. நீ போனது நான் அலசணும் கருமம். நீதான் சாரா உடைய மாத்திரக்கு முன்னாடி போட்டோ பிடிக்க எடுத்துருக்கணும். சேனல்ல போட்டு விட்டுருக்கணும். அவர் தூக்கத்தில் சிறுநீர் கழித்த அப்படின்னு போட்டோமா கம்ப்ளைண்ட் வச்சு. இப்போ உனக்கு அசிங்கமா இருக்குன்னா அப்பதான் செஞ்சு பண்ணாங்க. நீதான் சாரா நீதானே. அவதான்றா வேற அவதான்றா என்னை கேட்காதுன்றா. அவளை நீ சும்மா கை நீட்டினாலே வருவா. அங்கே நீ நீதானே வாயில இருந்து ஜீவன் மேல பழிப்பட. நான் தலைய வரேன். நீதானே சாரமா சாரமா எங்க தெரியும் பிடிச்சிருந்த சாரா என்கிட்ட போகாது சார் என்கிட்ட போகாது. போகாது என் கூட போகாது. வீச்சமா வீசுறியா நீதான் வீசணும் பார்த்தா அதுக்கு மேல வீசுறியா. இப்போதைக்கு கவலை இருக்கான்னு பாரு. நீ போனேன்னா திட்டுவியான். அவன் விட்டு வீட்டுக்குள்ள போவேனா கண்டுக்கவே மாட்டியானா. இதெல்லாம் கேட்கவே மாட்டேன். நீ எதுக்கு இருக்க சொல்லு சொல்லு நீ பேசு. போ மேல பள்ளி விழுதுல நீ அப்படி போவியா. அதுக்கு கூட கொடமா நீ போவியா. இதே தான் போயிருக்கேன். கொடமா அவதான் போவா. கொடமா யாரும் சாமி. சரி
ஏன் பக்கத்துல வந்து உட்கார வேண்டியதானே? அடிப்பா அடிப்பா அங்க உட்காத கருமம் சாரா மோதுது. இரு சாரா இங்க உட்காரு. இங்க ஒரு நிமிஷம் உட்காரு. ஏய் சாரா ஐய் நம்மள எக்ஸ்ட்ரா தொலைச்சு போ படிக்க. ஏய் வாடையில அவளுக்கு வெறி உட்காரு உட்காரு. படிக்க வர படிப்ப நீயே கை தேடி தடை ஒன்று சொல்றா. நீ இப்ப இதுக்கு என்ன பதில் அதை சொல்லு. இங்கிட்ட அங்கிட்ட டைவர்ட் பண்ணாத நீ. சாரா போனதுக்கு போ போன உட்காந்து அவளை நீ இருக்காது. போ சாரா அப்புறம் மேல பண்ணிவிடான். போனே அவளை உள்ள சாரா போ. உனக்கு சீக்கிர பழியெல்லாம் வேணாம் சாரா. யார் யாரும் போனது நீ என் பழி இருக்கிற. ஏய் நீங்க டெய்லி புத்தமான மாதிரி பேச. அப்ப நீ யார் போனா? இதுக்கு எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற. தெரியாம எப்படி தெரியாம போவ? அலசி போடு எது கத்துற? எப்படி தெரியாம போவ? சீமா இல்லையா உனக்கு? ஏய் ஜிஜே ஆளு பேர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இதுக்கு நீ இப்படி மோண்டிட்டு இருக்கியா? அப்ப ஒரு நாள் பணம் கேட்டாதானே உனக்கு தோணும். விஷயத்த விட முடியுமா? திரும்பி யாரும் வீட்டுக்கு வராங்க நீ இப்படி மோண்டு இப்படியே இங்க இருந்து அவ்வளவு ஒழுக வச்சிருந்த. அப்படி ஒழுக வச்சாங்க பார்த்து மூக்க டேஸ்ட் போக விட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு. சரி சரி விடு நச நசங்க கூடாது. என்னை போட்டு ப்ரெஷர் ஏற்றக்கூடாது. பூச்சி மண்டே கை கழுவினியா முத? அசிங்கமா இருக்கு. எனக்கு பயங்கர அசிங்கமா இருக்கு. 15 minutes later. நம்ம இங்க படுத்துக்கிறவா தள்ளி தூக்கம். எனக்கு தள்ளி படுப்ப. நான் நீ படுக்க வாப்ப. வீட்டுல இருக்கு. ஒரு நாள் நீ வீட்டுல இருக்கேன்னா ஒழுங்கா இருக்கணும். சும்மா வந்து மோண்டுட்டு இருக்க கூடாது. நீ மோண்டுறதுக்காக வந்து நான் வீட்டுக்கு வாடகை கொடுத்து உட்காருல. மோண்டா அலசி விடுறீ. இடத்துக்கு அழைச்சி விடணும். இடத்துக்கு அழைச்சி விடணும். தூக்கத்தை வந்துருக்குண்டி. அதுதான் எப்படி நான் தூக்கத்துல வரும்? அது என்னடா வயசு என்ன உனக்கு? இப்பதான் புரியுதா? சின்ன பிள்ளையா நீ? குழந்தை. அதுக்கு நீ குழந்தைன்னு சொன்னா நீ குழந்தை கிடையாது. எரும மட்டுமே வளர்ந்துருக்கேல. சரி விடு. 2000 years later. அதான்டி அலசி விட்டுருவோண்டி. அலசி விடுறடி. நீ அழைச்சி விடாம நீ அங்கிட்டு போய் படுக்குமா? நான் இங்க இருந்து படுக்குவாங்க. அலசி விட்டுறவா? நான் என்ன சொல்றேன்னா தண்ணி ஊத்தி விட்டு நான் அலசி விட்டுறேன். ஒத்துக்கிறேன் நீ தான் உனக்கு இருந்தேன்னு. தூங்கி இருக்கிற மாத்திரை போட்டேன். அதனால இருந்திருக்கும். அசிங்கமா இல்லையா? ஒத்துக்கிறேன். அப்படி என்னடா அசிங்கமா இல்லையா? ஏய் அவன் நான் ஏன் வந்து அப்ப அவ சொல்லுவான்னு சொன்னா நீ இல்லைன்றா. ஏன் அப்ப நான் தான் போயிருக்கேன். அதனால நீ கத்துற. அப்ப இது எத்தனை தடவை பண்ண? ஐயே இன்னைக்கு தெரியாம தான் சொல்றேன். தலைவலிச்சுன்னா அதுக்கப்புறம் நீ 4 வருஷத்துல ஒரு நாள் கூட பண்ணது இல்ல. இப்ப நான் சொல்றேன் இல்ல ஆமான்னு எதுவுமே சொல்லாம நானும் பண்ணேன். சரி விட அப்படின்னா ஏய் அதான் சொல்றேன். நான் நீ தலைவலிக்கு மாத்திரை போட்டு படுத்தேன் இல்லை. ஐயே ஐயே அதெல்லாம் என்ன இருக்கு? ஏன் உலகத்துல யாருமே வீட்டுல போக மாட்டாங்களா? 30 வயசானாலும் போறவங்க அதுதானே செய்யறாங்க. ஏய் நச நசன்னா இருக்கா? ப்ரெஷர் ஏத்தி கண்டிப்பா வீடியோல சொல்லுவேன். ஏய் அடுத்து வீடியோ எடுப்போம்ல அப்ப நான் சொல்லுவேன். வீடியோ வரைக்கும் நீ எடுக்க வரமாட்டேன். அடுத்து வீடியோ எடுக்க சொல்லுவேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அம்மா வந்துட்டு வீட்டுல போய் யூரின் பண்ணுவேன். போயிட்டு சாரா விடம் வீடு தொடாத. அங்க யூரின் போயிருக்கா. அங்க நான் எப்படி உட்காருவேன்? சரி இங்க வா. நீங்க அது வரைக்கும் தானே போய் இப்போ மூணு இங்க வா. நான் இங்க இருக்கேன். இங்க வா. பெருசா போடுவேன். என்ன அடி ரோசாடி நீ? 7 தான் ஆகுது. 5 மணிக்கு தூங்கிட்டு 7 மணிக்கே மூடுவாங்க யாராவது? எப்போ நீங்க 7 ஆயிடுச்சா? தூக்கத்துல போயிருக்கா? தூக்கத்துல போயிருப்பானே எனக்கு புரியலையே. நச நசன்னு இருக்கா? நச நசன்னு உனக்கு ஏன் தெரியல? அப்படி யாராவது சொர்ண கட்டு தரமா இருப்பாங்களா? இப்ப நான் கேட்கறதோ எனக்கு வலிக்குதுன்னா அந்த அக்காவே வந்து கேட்டாங்க. கருமம் 4 வீடு தாண்டி இருக்கவங்களுக்கு ஒரு நாத்தம் போகுது. எனக்கே வரலடி. நாத்தம் உனக்கு வராது எங்களுக்கு தான் வரும். எனக்கெல்லாம் தாங்க முடியல. வீட்டுக்கு நாந்தி எடுத்துருவேன் அந்த நாத்தத்துல. ஆமா அவ்வளவு பொட்டல பரட்டி இப்ப 2 தடவை வாங்கி எடுத்துருவேன். எங்க இருந்து வருது? எங்க இருந்து? நம்ம வீட்டுல இருந்து கரிசி நான் நம்பல. நான் பார்த்து போன் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை பார்க்காம சரி வெளியே எங்கேயோ இருந்து வாடகை வந்து குறைஞ்சிட்டு 2 தடவை வாங்கி எடுத்துருக்கேன். சார் 1 தடவை வாங்கி எடுத்துருக்கேன். 4 தடவை வாங்கி எடுத்து பாத்தீங்க. அவன் வாங்கி எடுத்தான்.
எதனால மூத்திரவாடையில மூத்திரவாடை நீ பேர் நீ பண்ணா நாங்க இன்னைக்கு அனுபவிச்ச கஷ்டத்தை நான் சொல்றேன் உனக்கு. நீ சிரிக்கிறடி. சிரிச்சா உன்ட்டு இப்படிதான் பேச முடியல. என்னால என்ன பண்ண சொல்ற? உன்ட்டு எனக்கு கோவம் பேசியிருக்கேன் இந்த விஷயத்துக்கு. நான் டெலிஃபோன் பண்றேன். அது சரி இப்போ மோன்ட்ட இது உன்ட்ட வந்துட்டு திட்டுனா சரி இப்போ யூரின் போயிட்ட அதனால உனக்கு கத்துனா நீ போக மாட்டியா? போனது அப்படி ரிட்டன் மறுபடியும் உள்ளே இருக்கிறுமா? இல்ல இல்ல தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. சிரிச்சு பேசுறதுனால எனக்காம நினைக்காத மாதிரா. சரி அவ இப்ப வாந்தி எடுத்துக்க. நான் 2 தடவை வாந்தி எடுத்துக்கேன். உன் நாக்கு நீ வராத பக்கத்துல அந்த பக்கம் 3 தடவை வாந்தி எடுத்துக்க. அதே அந்த அடிச்சு விடுவேன். நான் போக மாட்டேன்டி. அப்ப எதுக்கு போன? நீ ஏன் கத்திக்கிட்டே இருக்க? தெரியாம போயிட்டு நிற்பா. அடிக்காது. இதுக்காக நீ எடுக்க மாட்டேன். நீ எவ்வளவு கிரியான்னு எனக்கு தெரிஞ்சு. சரி அவனை எந்திரி. எந்திரி சும்மா பிராங்க் எடுத்து போறா. எந்திரி. என்ன பிராங்க் விடுற? நீ முதல்ல சும்மா சொன்னேன் நானு. இப்பெல்லாம் வீடியோ எடுக்க பிராங்க் வீடியோ இப்படித்தானே எடுப்பாங்க. ஐயோ நான் யூரின் பேசாம மோண்டிட்டேன்னு பேசிருக்கேன். கேமரா அந்த இருக்கு பாருங்க. ஹாய் சொல்லு. நல்லா இருந்துச்சா? நான் கத்த விட்டேனா? கேமரா பாரு. அந்த இருக்குல்ல அங்க நல்லா பாரு. தேடி கேமரா எங்க வச்சிருப்பேன்னு பண்ணிருக்க. ஏடி கேக்குறேன் எங்கடினா தேடு. கண்ணு என்ன புடவையில வச்சிருக்க? எனக்கு என்ன ஊத்துனேன்? நான் சும்மா சொன்னேன் நம்பிட்டு உடனே பிராங்க்னு. போன அங்க வச்சிருக்கேன் அங்க இருந்துச்சா? அப்புறம் உடனே வந்துட்டேன் நான் மோன்ல அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நீ மோன்ட அசிங்கப்படுத்துறதுக்கா? உடனே சரி பாவம் அழுகிற மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நீ போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீ நம்பிடக்கூடாது. நீ போய் அங்க அந்த கை ஃபுல்லா ஈரும். போன் இருந்துச்சா? அங்க எப்படி இருக்கு? வீட்டு வச்சுக்கேன் பாரு. நல்லா பாரு. இந்த எடு. ஸோ ஒரு வழியாக நம்ம அமரனை ப்ராங்க் பண்ணியாச்சு. எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டீங்க ப்ராங்க் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் நான் உண்மைக்கு சத்தியமாக நான் மோண்டிட்டேன்னு நினச்சிட்டு இருந்திருக்கா. சவுண்டு கேட்குமா என்னன்னு தெரில. இந்த வீடியோவில் வந்துட்டு சவுண்டு மாட்டி வச்சிருக்க. நான் மைக்கு மாட்டி அப்படியே உள்ளே புதைச்சிட்டேன். துணி இருக்கும்ல நம்ம வீட்டில், நம்ம துணி செல்ஃப் இருக்கும். செல்ஃப் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வீட்டில் இருக்கனால வந்துட்டு இந்த ஹேர் சும்மா போட்டேன். இந்த ஹேர் சத்திரத்துல ஐயோ நீ ஊரு பூரா சொல்லுவாளே அப்படின்னு என்னைக்கு உன்னை அசிங்கப்படுத்தினேன்? எப்பயுமே வந்துட்டு இன்னைக்கு தான் இவ்வளவுதான் ஹார்ஷா பேசினேன். இதுக்கு இவன் என்ன செஞ்சாலுமே வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி வா அவனுக்கு அதே மாதிரி தான், நானும் அதே மாதிரி தான். சரி விடுமா இது அப்படின்ற மைண்ட்ல போயிடுவோம். இன்னைக்கு வீடியோக்காக தான் இவ்வளவு தூரம் பேசி கத்த விட்டது. இல்லைன்னா இவ்வளவு தூரம்லாம் நடக்காது. வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்க மறக்காம பார்த்து சொல்லுங்க. இந்த வீடியோ அமரனை நான் பயங்கரமா செஞ்சிருக்கேன் நம்புறேன். என்ன சொல்லு என் வீடியோ எப்படி இருந்துச்சு? இன்ட்ரோல அங்க போய் எடுத்தேன். இன்ட்ரோ நான் இன்னும் எடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்ட்ரோ எடுக்க போறோம். நான் இப்போ ஃபேன் அமுத்தணுங்க. நான் ஃபேன் அமுத்திட்டு இன்ட்ரோ கொடுக்குறேன். நம்ம வெளியே போயிருந்தாலும் லைட்டிங் சுத்தமாக நல்லா இருக்காது. இங்கே கேவலமாக இருக்கும், நாங்கள் அதுக்கு மேலே கேவலமாக இருக்கும். அதனால வந்துட்டு நான் வெளியே போகல. இன்ட்ரோ சேர்ந்தே கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ட்ரோ சேர்ந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்.
ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த ரிவெஞ்ச் பிராங்காக எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த ரிவெஞ்ச் பிராங்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ நேற்று நான் முடி வேற வெட்டிட்டு வந்து நல்லா தூங்க. அதாவது வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எப்படி வரும், அந்த ஐடியா எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு போயிருக்கேன், ஒரு ஃப்ளோவில் போயிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு உங்களை மாதிரி தான் நானும் போய் பார்க்கணும். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து இல்லை நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம ரிவெஞ்ச் பிராங்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே, 2-3 டேஸாக அப்போ நான் கண்காணிப்பேன். சரி, நம்மளுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு தோணுதோ அப்போ நம்ம வந்து ரிவெஞ்ச் பிராங்க் பண்ணலாம். ஓகே, பாய்.